தண்ணி எடுத்துட்டு வாடா போ. வெயில் நேரத்துல எப்படி அலைய வச்சுட்டானுங்களே. வந்துட்டாங்களா? என்னடா ரெண்டு பேரும் ரயில் இன்ஜினுக்கு கரியலி போட்ட மாதிரி வந்திருக்கீங்க. வெளிய வெயில் ஜாஸ்தியோ? அது சரி, பேங்க்ல சைன்லாம் போட்டாச்சுல்ல? டேய், அங்க பேங்க் போய் கேட்டா போனே பண்ணலங்கறாங்க. அப்படியா? நீங்க சரியான பேங்க் தானே போனீங்க? ஏண்டா, நாம என்ன 10 பேங்க்ல கடன் வாங்கி வச்சிருக்கோம்? உன்னைய நம்ப முடியாது இல்லப்பா. நீ எங்கெங்க கடன் வாங்கி வச்சிருக்கேன்னு யாருக்கு தெரியும்? அப்பத்தா, எனக்கு என்னவோ இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. இவன் தான் யாரையோ ஆளை வச்சு நமக்கு ஃபோன் பண்ண வச்சிருக்கான். டேய் வழங்காதவனே, இது ஓ வேலை தானே? இது நல்ல கதையா இருக்கு. நான் சிவனேன்னு வீட்டுல உட்காந்துருக்கேன், சும்மா எதுக்கு என்னைய வந்து கேக்குறீங்க? அப்பத்தா, எனக்கு தெரிஞ்சு இவன் தான் ஆளை யாரையோ வச்சு ஏதோ பித்தலாட்டம் பண்ணிருக்கான். பிரதர், பித்தலாட்டம் பண்றது சூதாட்டம் பண்றதெல்லாம் உன் வேலை, நம்ம வேலை கிடையாது. ஏலே, ஏற்கனவே நீ செஞ்ச வேலைக்கு நான் வீட்டுக்கு வெளியில அவமானப்பட்டு நின்னேன். இப்ப என்னடான்னா ரோட எங்களை அலைய வச்சிருக்க. ஐய, இது என்ன கொடுமையா இருக்கு? நான் என்னதுக்கு உங்களை அலைய விடணும்? அப்புறம் ஏன்டா நாங்க பேங்க்கு போனப்போ யாரும் கால் பண்ணலன்னு சொன்னாங்க? என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ஊருக்குள்ள எவ்வளவோ பேங்க் இருக்கு, அதுல இருந்து தினம் போன் வரத்தானே செய்யும். லோன் வாங்குறியா, கார் வாங்குறியா, வீடு வாங்குறியான்னு வலைய விரிச்சுட்டு தானே இருப்பாங்க. ஆட நம்ம தான் ஏன் உஷாரா இருக்கணும்? என்ன ஏதுன்னு விசாரிக்காம அப்பத்தாவை கூட்டிட்டு நீ கிளம்புனா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இதுல பெருசா படிச்சவனு பேரு வேற, மண்டையில மண்ணுதான் இருக்கு போல. அப்பத்தா, இவன் தான் நம்மளை சுத்தல விட்டுருக்கான். ஆனா எதுக்குன்னு தான் தெரியல. முதல்ல இந்த பையல வீட்டை விட்டே விரட்டி ஆகணும், அப்பதான் எல்லாம் சரியாகும்.